ஒரு ஹதீஸ், ரொம்ப அழகான ஹதீஸ், ரூஹுல் பயான்ல எனக்கு தெரிந்த அந்த ஒரு ஹதீஸ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே ஆரம்பிப்பார்கள், சிரித்துக் கொண்டே அந்த ஹதீஸை முடிப்பார்கள். அழுது கொண்டே அந்த ஹதீஸ் ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே ரெண்டு அண்ணன் தம்பியை ஒண்ணு சேர்ப்பான். ஒண்ணு சேர்த்த அண்ணன்ட்ட ஒரு தம்பியை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்பான். அண்ணன்கார சொல்லுவாரு, என் தம்பி 25,000 கொடுன்னு கேட்பாரு. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா 50,000 கொடுன்னு கேட்பாரு. குடு குடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் என் தம்பி. நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா என் தம்பி திரும்ப கொடுத்ததே இல்லை ரப்பே. வாங்குறதா என் தம்பிக்கு வேலை, திரும்ப கொடுக்கவே மாட்டான் ரப்பே. அதுக்கு என்னப்பா உன் தம்பி தானே? இல்ல ரப்பே, இப்ப என் சூழல் ரொம்ப டைட்டா இருக்குது, அதனால என் தம்பியினுடைய நன்மையை வாங்கி எனக்கு கொடுறப்பே. அங்கே காசு உனக்கு முடியாது, என் தம்பியினுடைய நன்மையை வாங்கி கொடுறப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுவார்கள், என்னுடைய உம்மத்திலே உடன் பிறந்த தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுவார்கள். மீண்டும் அந்த ஹதீஸ் தொடரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணனை பார்த்து சொல்லுவான், உன் தம்பிக்கு தான் ஒரு நன்மையும் இல்லையப்பா, வெறும் பேப்பரா வந்திருக்கிறானே, ஒரு நன்மையும் இல்லையே, உன் தம்பிகிட்ட போய் நன்மையை கேட்கிறியே. அன்னைக்கார அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பாரு, அல்லாஹ் அவன்கிட்ட நன்மை இல்லைண்டா பரவாயில்ல, என்னுடைய தீமைகளை எல்லாம் தூக்கி என் தம்பியின் மீது சுமத்தி அவனை நரகத்திற்கு அனுப்பிவிடு, என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு. பெருமானார் தேம்பி தேம்பி அழுவார்கள், என் உம்மத்திலே உடன் பிறந்த தன் தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், பக்கத்தில் இருக்கிற இந்த சொர்க்கத்தை சுட்டி காட்டுங்கள். மலக்குகள் கூட்டு போய் அண்ணனுக்கு சொர்க்கத்தை சுட்டி காட்டுவாங்க. அல்லாஹு அக்பர். அதை வர்ணிக்கிற பொழுதே, வர்ணிக்கிறதா 1 மணி நேரம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதனுடைய வெளிப்பகுதி மின் ஃபில்லா, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, உட்பகுதி எல்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் முத்துக்கள் பதிக்கப்பட்ட 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. உலகத்தில் இப்படி ஒரு ஹோட்டல் இதுவரைக்கும் வரல. 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல். அதிகமான ஹோட்டல்கள் ஒரு 7,000 ஹோட்டல் இருப்பதாக, அதுவும் மக்காவில் 12,000 ஹோட்டலை கொண்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்று தயாராகிறது. ஆனா 72,000 அறைகள். அன்னைக்கார் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து, மையம் லிக்குஹாதா, ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை, மையம் லிக்குஹாதா, அல்லாஹ் இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியா. சாதாரண ஆள்ல இதை வாங்க முடியாது, சொந்தமாக்கும் பேரரசன். யார் வாங்க போறார் அப்பே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், லா யம்லிகு நபியும் வலா சித்தீக்கும் வலா முலூக்கும் வலா ஷஹீத். இதை அல்லாஹ் சொல்லுவான், எந்த நபிக்கு நான் கொடுக்கிற மாதிரி இல்ல, எந்த சித்தீக்கு, எந்த ஷஹீது, எந்த அரசனுக்கு நான் கொடுக்கிற மாதிரி இல்ல. அப்ப இந்த மாளிகை யாருக்கு ரப்பே? உனக்கு தான் வாப்பா தரலான்னு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தான் தரலான்னு இருக்கேன், ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவான். ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன். துடிப்பான் அண்ணன், கதுகப்பர்த்து. அல்ல ஒரு தடவை தான் சொல்லுவான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லுன்னு, 3 தடவை கட்டுவான், கதுகப்பர்த்து. என் தம்பியை மன்னிச்சுட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் கடவாய்ப்புகள் தெரிய சிரிப்பார்கள். சிரித்து விட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லுவானா, உன் தம்பி கையை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துல போ.